கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறந்து சாட்சியாக வாழும் என் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் யாவரையும் மகிமையின் தேவனும் மாட்சிமையின் தேவனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது வேதாகம புத்தகம் ஒளி மிகுந்தவை, சத்தியம் மிகுந்தவை, உண்மை நிறைந்தவை. அது நம்மை உயிர்ப்பிக்கும் ஒரு புத்தகமாக இருக்கின்றது. அதை நமக்கு வாசித்து வெற்றி வாழ்க்கை தரும் ஒரு புத்தகமாக இருக்கின்றது. நம்மை சீர்பிடுத்தி நிலைநிறுத்தி பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் ஒரு புத்தகமாக இருக்கின்றது. இப்பொழுதும் நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் வேதத்தை ஆழமாக வாசித்து தியானித்து அதிலுள்ள சத்தியங்களை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று தேவ செய்தியாக வருவது பக்தி வைராக்கியம். இது ஒரு எழுப்புதலான வல்லமையான தேவ செய்தியாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். 3 விதங்களில் பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். தேவ பக்தி வைராக்கியம், வசனத்தின் மீது பக்தி வைராக்கியம், ஆலயத்தின் மீது பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம் எனப்படுவது என்னது? ஆங்கிலத்தில் ஜெலஸ், ஹேவிங் ஜீல் என்று சொல்லுவார்கள். அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறோம். அந்த அன்பிலிருந்து புறப்பட்டு வரும் திடமான திட்டமான தீர்மானமே நமக்கு பக்தி வைராக்கியமாக இருக்கின்றது. ஆம், நாம் பக்தி வைராக்கியத்துடன் இருக்கும் பொழுது அரிய பெரிய செயல்களை வைராக்கியத்துடன் நாம் செய்யத்தக்கதாக நம்மை அது நெருக்கி ஏவக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக தேவன் மீது நாம் வைக்கும் பக்தி வைராக்கியம். இயேசு கிறிஸ்து எனக்கு சொந்தம், அவர் என் சிருஷ்டிகர், அவர் என் இரட்சகர், அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். எனவே நான் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுவேன், இயேசு கிறிஸ்துவாக உழைப்பேன் என்று கூறுவதே பக்தி வைராக்கியமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா கடவுளின் மீது பக்தி வைராக்கியமாய் இருந்தார்கள். கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் பாரம்பரியத்தின் நிமித்தம் பின்வாங்கி போனார்கள். இதையே சாட்சியாக பவுல் நமக்கு எடுத்து கூறுகிறார். அந்த வசனத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பக்தி வைராக்கியமுடையவர்களாக இருந்தார்கள். ரோமர் 10:2. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. நன்றாக கவனிங்கள். அவர்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கற்பனைகளை கைக்கொண்டார்கள். உதாரணமாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்பது கடவுளுடைய கட்டளை. அந்த கட்டளையை பின்பற்றினார்கள். என்றாலும் தங்களுடைய கொள்கைகளை அதில் புகுத்தி கொண்டார்கள். அது ஒரு பக்தி வைராக்கியம் கிடையாது. என்றாலும் இஸ்ரவேல் மக்களில் சில ராஜாக்கள், சில தேவனுடைய பிள்ளைகள் பக்தி வைராக்கியமாயிருந்தார்கள். ஏகூ என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் பக்தி வைராக்கியத்துடன் பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தான். மேலும் அவன் யோனதாப்பிடம் கூறினான், நீ என் பக்தி வைராக்கியத்தை பார் என்று கூறினான். ஆம்,
யோனதாப் வந்து பார்த்தான். யெகூ பக்தி வைராக்கியமாய் இருந்தான். தேவன் பேரில் பக்தி வைராக்கியமாய் இருந்தான். சமாரியர்கள் பார்த்தார்கள், யேகூ பக்தி வைராக்கியமாய் இருந்தார்கள். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் யேகூவின் பக்தி வைராக்கியத்தை பார்த்தார்கள். யேகூவை போல நாம் பக்தி வைராக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் பக்தி வைராக்கியமாக இருக்கும் பொழுது தேவன் நம் மீது பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். அவர் யேகூவுக்கு பக்தி வைராக்கியத்தின் பேரில் ஒரு வெகுமதியை கொடுத்தார். தேவன் கூறினார் யேகூவை பார்த்து, நீ என் பார்வைக்கு செம்மையானதை செய்ததினாலே உன்னுடைய குமாரர்கள் 4 தலைமுறையாக அரசாங்க சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்று கூறினார். நாம் வாஞ்சையுடன் இருக்க வேண்டும். இயேசுவே என் கர்த்தர் என்ற வாஞ்சை நமக்குள் இருக்க வேண்டும். வாஞ்சையுள்ள சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். வாஞ்சையுடன் இயேசுவை பற்றி மற்றவர்களிடம் பேச வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு வெற்றியின் வாழ்க்கையை கொடுப்பார். நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் செய்வார். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, கீழே தள்ளப்படுவதில்லை, நொறுக்கப்படுவதில்லை, அவமானப்படுவதில்லை. ஒன்றை நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள், பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். இயேசுவின் மீது பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். யோபுவை போல நாம் இருக்கிறோமா? நமக்கு விருப்பமானவர்களை நாம் இழந்து விடலாம், சுகத்தை இழந்து விடலாம், ஆஸ்தியை இழந்து விடலாம். என்றாலும் நாம் என்ன சொல்ல வேண்டும்? யோபுவை போல, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று கூற வேண்டும். அப்பொழுது தேவன் யோபுவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் என்ன கூறினார்? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கூறினார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பக்தி வைராக்கியத்துடன் கூறினார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் என்று பக்தி வைராக்கியத்துடன் கூறினார்கள். ஆம், அதனால் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். தானியேல் காலத்தை போல நமக்கு கூட அரசாங்க உத்தரவு வரலாம். வேதத்தை படிக்கக்கூடாது என்று வரலாம், வேதத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது என்று கூட வரலாம், இயேசுவுக்கு ஆராதனை செய்யக்கூடாது என்று கூட வரலாம். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? பக்தி வைராக்கியத்துடன் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்மை உயர்த்தி கொண்டே போகக்கூடியவராக இருக்கின்றார். எலியா தீர்க்கதரிசி போல நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆம். அவன் என்ன செய்தான்? ஆகாப் என்ற மன்னனும் எசபேல் என்றவளும் அவனை கொலை செய்ய வகை தேடினார்கள். என்றாலும் எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்துக்கு மக்களை கூட்டிக் கொண்டு போய் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யும்படி வானத்திலிருந்து அக்கினி வரவழைத்தார். எதன் மூலமாக? பக்தி வைராக்கியத்தின் மூலமாக. அதற்காக அவனுக்கு கொடுத்த வெகுமதி என்ன? அவன் மரணத்தை காணவில்லை. அவன் அக்னிமயமான ரதத்தின் மூலம் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டான். பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் 3 பிரயாணங்களை செய்தான், பக்தி வைராக்கியத்துடன் செய்தான். அவனுக்கு அநேக துன்பங்கள், துக்கங்கள், இன்னல்கள் வந்ததே. ஆம், அவனை மிலாறுவினால் அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், சிறையில் போட்டார்கள். என்றாலும் இயேசுவே தெய்வம் என்று பிரசங்கித்தான். அதுதான் பக்தி வைராக்கியம். அவன் தாகத்திலும் பசியிலும் நிர்வாணத்திலும் உஷ்ணத்திலும் குளிரிலும் மிகவும் அவதிப்பட்டாலும் ஒரு நிமிடம் சும்மா இருக்காமல் கிறிஸ்துவே தெய்வம் என்று எங்கும் சென்று பறைசாற்றி கொண்டிருந்தான். அதுதான் பக்தி வைராக்கியம். நமக்குள் அந்த பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். 3 மாணவர்கள் பக்தி வைராக்கியத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள்.
நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு மாணவன் சொன்னான், முழங்காலில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கூறினான். அடுத்த மாணவன் சொன்னான், நாம் கைகளை உயர்த்தி வானத்தை பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கூறினான். மூன்றாவது மாணவன் சொன்னான், நீங்கள் சொல்வது தவறு, அது பக்தி வைராக்கியம் கிடையாது, நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து ஜெபிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு டெலிஃபோன் ரிப்பேர்காரன் அந்த டெலிஃபோன் போலில் மேலே தலைகீழாக நின்று ரிப்பேர் செய்து கொண்டிருந்தான். அவன் கூறினான், இதெல்லாம் பக்தி வைராக்கியம் கிடையாது. என்னைப் போல தலைகீழாக நின்று இங்கே ரிப்பேர் செய்யும் பொழுது, இயேசுவே நான் கீழே விழுந்து விடாதபடி என்னை நீர் காத்து கொள்ளும் என்று செய்கிற ஜெபம்தான் பக்தி வைராக்கியம். ஆம், நாம் கிறிஸ்துவுக்குள் பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவாக தலைகீழாக நிற்க வேண்டும், உலகத்தை கலக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக வேதத்தின் மீது பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். நாம் சொல்ல வேண்டும், நான் தினம் 10 அதிகாரம் வாசிப்பேன் என்று பக்தி வைராக்கியத்துடன் சொல்ல வேண்டும். நாம் தினம் 10 பேருக்கு போய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லுவேன் என்ற பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதம் 119 139வது வசனம். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. நான் உம்முடைய வசனத்தை மறக்காமல் பக்தி வைராக்கியுடன் இருக்கிறேன் என்று கூறுகிறது அந்த வசனம். ஏன் நாம் வசனத்தின் மீது பக்தி வைராக்கியம் கொள்ள வேண்டும்? அது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. ஒவ்வொரு வசனமும் நம்மை அனல் மூட்டக்கூடியதாக இருக்கின்றது. எரேமியா 23:29 என்ன கூறப்பட்டிருக்கிறது? என் வார்த்தைகள் அக்கினி போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போலும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, அவை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று கூறுகிறார். சங்கீதம் 39:3 கூறப்பட்டிருக்கிறது, என் இருதயம் எனக்குள்ளே அலை கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்குள் அக்கினி மூள வேண்டும். எம்மாவு சீஷர்களுக்கு அவர்கள் அக்கினிமயமாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து பேச பேச அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியக்கூடியதாக இருக்கின்றது. இதை போல நாம் வேதத்தில் வைராக்கியமாய் இருக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். எரேமியா 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் யாரும் விறகுகள், கர்த்தருடைய வசனம் இந்த விறகுகளை எரிக்கும் அக்கினியாய் இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தின் மீது பக்தி வைராக்கியமாக இருக்கும் பொழுது நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது. நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று கூறப்பட்டு இருக்கின்றது. மேலும் நாம் உத்தம மார்க்கத்தார், ஏனென்றால் வேதாகமம் கூறுகிறது, வசனத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார் இருப்பார்கள் என்று கூறுகிறது. உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? வசனத்தை வாசியுங்கள். வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வசனம் கூறுகிறது. சஞ்சலமா, வருத்தமா, துன்பமா, உடனே ஓடிப்போய் வேதத்தை எடுங்கள், கையில் எடுத்துக்கொண்டு வாசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம், வெற்றியின் மேல் வெற்றி அடைவோம். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும். நாம் வசனத்தை வாசிக்க வாசிக்க சாத்தான் நம்மை விட்டு ஓடி விடுவான். நாம் ஞானவான்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டுமா? அவர்களுக்கு வேதத்தின் மீது பக்தி வைராக்கியத்தை வளர்த்து விடுங்கள்.
வேதத்தை வாசிக்க வையுங்கள், அவர்கள் ஞானவான்களாய் திகழ்வார்கள். வேதம் நம்மை விட்டு எடுபடாத ஒரு பங்காக இருக்க வேண்டும். எப்படி மரியாள் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாலோ அதே போல் நாம் வசனத்தை கேட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாகம தேனீக்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆம், பிப்ளிக்கல் பீஸ். அதாவது தேனி எப்படி போய் பூவில் உள்ள அந்த தேனை எடுத்துக்கொண்டு வருகிறதோ அதே போல் நாமும் வேதம் என்ற தேன்கூட்டில் நுழைந்து அதில் உள்ள சத்தியங்களை நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒரு ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வச்சாங்க, அதாவது ஸ்பெல்லிங் காம்படிஷன். தே ஹாவ் டு ரைட் த கரெக்ட் ஸ்பெல்லிங். அப்பொழுது இறுதி சுற்றில் 2 பேர் இருந்தார்கள். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஏழை விதவையின் மகள், அவள் பேர் பெட்டி. அடுத்த ஸ்டூடெண்ட் பணக்கார பிஸ்னஸ் மேனுடைய மகள், அவள் எஸ்தராவாள். இந்த 2 பேரும் கடைசியில் இருந்தார்கள். லாஸ்ட் ஒரு வேர்டு கொடுத்தாங்க, கான்டெம்பரரி. அது ரொம்ப கஷ்டமான வேர்டு, அதில் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதணும். ஆனால் இந்த எஸ்தருக்கு நன்றாக தெரியும் கான்டெம்பரரி எப்படி எழுத வேண்டும் என்று. என்றாலும் அவள் தவறாக எழுதினாள். அப்பொழுது அந்த பரிசு என்ன என்று தெரியுமா? ஒரு விலை மதிக்கமற்ற ஒரு வேதாகமம். அது அந்த பெட்டிக்கு போய் சேர்ந்தது. எஸ்தர் அம்மா கேட்டார்கள், ஏன் நீ கான்டெம்பரரி உனக்கு நன்றாக தெரியுமே, ஏன் தவறாக எழுதினாள்? அதற்கு அவள் கூறினாள், அம்மா, என்னுடைய வீட்டில் 10 பைபிள் இருக்கிறது. ஆனால் அந்த பெட்டி ஏழை பெண்மணி, அவளுக்கு பைபிளே கிடையாது. அவளுக்கு அந்த பைபிள் பொக்கிஷம் வேணும். பைபிள் மீது அவள் வாஞ்சையாக இருக்கிறாள். எனவே நான் விட்டு கொடுத்தேன் என்று கூறினாள். 3வது பக்தி வைராக்கியம் ஆலயத்தின் மீது இருக்க வேண்டும். நாம் ஏன் ஆலயத்துக்கு செல்கிறோம்? நாம் இயேசு கிறிஸ்துவை பாடி மகிழ்கிறோம், துதிக்கிறோம், தொழுகை செய்கிறோம். அவருக்காக நாம் ஊழியம் செய்கிறோம். அந்த ஆலயம் பரிசுத்த ஆலயமாக இருக்க வேண்டும். ஆலயத்தின் மீது பக்தி வைராக்கியம் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருந்ததோ அது நமக்கு இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து பக்தி வைராக்கியம் கொண்டவராய் இருந்தார் என்று வசனம் கூறுகிறது. வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 2:17 கூறுகிறது, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். சங்கீதம் 69 தீர்க்க தரிசனம் கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆலயத்தின் மீது பக்தி வைராக்கியமாய் இருந்தார். இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு சென்றார். அங்கு ஆடு மாடு விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் கண்டு கோபமடைந்து ஒரு சாட்டையை எடுத்து விரட்டினார். என் வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது, அதை கள்ளர் குகையாக மாற்றினீர்களே என்று கூறினார். இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா? எனக்கு இருக்கிறதா? நாம் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது பரிசுத்தமாக செல்ல வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆலயத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது. ஆலயத்தில் தீமையான காரியங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் அங்கு போகும் பொழுது நமக்கு கண்ணீரை துடைக்கிற இயேசு கிறிஸ்து இருப்பார். நம் தோல்வியை ஒரு வெற்றியாக மாற்றும் இயேசு கிறிஸ்து இருப்பார். தாயை போல ஆட்டி தேற்ற இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆலயத்தின் மீது நமக்கு பக்தி வைராக்கியம் வேண்டும். ஆலயத்தின் மீது மட்டுமல்ல, நம் சரீரத்திலும் பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். வசனம் என்ன கூறுகிறது? உங்கள் சரீரம் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது என்றும் அதில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே நம் சரீரம் தீமைக்கு ஏதுவானதை செய்யக்கூடாது, பாவத்துக்கு ஏதுவானதை செய்யக்கூடாது. அது பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதற்குள் இருக்கிறார். எனவே நாம் பக்தி வைராக்கியத்துடன் இருக்க வேண்டும். உபதியா 1:18 கூறப்பட்டிருக்கிறது, யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள்.
ஆலயத்தை குறித்து நம் அக்கினி ஜுவாலையாக இருக்க வேண்டும். நம் சரீரத்தை குறித்து அக்கினி ஜுவாலையாக இருக்க வேண்டும். நம் வீடு ஆலயம், நம் வீடு ஜெப வீடு, நம் வீடு மீது நம் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். அசுத்தமான காரியங்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. வேதம் என்ன கூறுகிறது? நீதிமானின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். எனவே பக்தி வைராக்கம் நமக்கு தேவையாக இருக்கிறது. கடைசியாக நமக்கு என்ன வேண்டும் என்று பார்க்கலாம். நாம் தேவனிடத்தில் பக்தி வைராக்கியமாக இருக்கும்போது, வசனத்தின் மீது பக்தி வைராக்கியமாக இருக்கும் பொழுது, ஆலயத்தின் மீது பக்தி வைராக்கியமாக இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம் மீது பக்தி வைராக்கியமாக இருப்பார். நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய அருமையான பிள்ளை, நீ என்னுடைய குடும்பத்தில் ஒருவன் ஒருத்தி என்று கூறி பக்தி வைராக்கியத்துடன் நம்மை அணைத்து கொள்வார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சகரியா 8:2. நான் சீயோனுக்காகவும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று கூறுகிறார். இந்த வசனத்தில் பாருங்கள், 3 தடவை வைராக்கியம் வருகிறது. மகா வைராக்கியம், கடும் வைராக்கியம், மகா உக்கிரமான வைராக்கியம். யார் மேல்? நம்மேல். நாம் எருசலேமில் வாழும் மக்கள், பரம எருசலேமில் வாழும் மக்கள், நாம் சீயோன் பர்வதத்தில் வாழும் மக்கள். ஆம், நம் மீது தேவனாகிய கர்த்தர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அவர் வைராக்கியம் கொண்டு என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வைராக்கியத்துடன் கூறுகிறார். நான் உன்னை பாதுகாப்பேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் உனக்கு அக்கினி மதிலாக இருந்து உன்னை பாதுகாப்பேன். நான் உன்னை வேலியடைத்து பாதுகாப்பேன். நான் உன்னை என்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கூறுகிறார். மேலும் அவர் கூறுகிறார், வைராக்கியத்தின் மத்தியில் பரிசுத்தாவி என்ற அச்சாரத்தை உனக்கு கொடுக்கிறேன், பரிசுத்தாவியினால் நான் உனக்கு முத்திரை போடுகிறேன் என்று கூறுகிறார். இந்த தேவனுடைய வைராக்கியம் நமக்கு எப்படி கிடைக்கும்? கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும், நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தரை தேடினால் அவர் வெளிப்படுவார். நாம் கர்த்தரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்று வசனம் கூறுகிறது. எனவே சிலுவையை நோக்கி பார்ப்போம், சிலுவை நாதரை நோக்கி பார்ப்போம், அவரை பிரியப்படுத்துவோம். அப்பொழுது அவர் நம் மீது பக்தி வைராக்கியத்துடன் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், வழிநடத்துவார், நித்திய ஜீவனை கொடுப்பார். ஒன்றில் மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து மட்டுமே போதும், அவர் வசனம் மட்டுமே போதும், அவருடைய இரத்தம் மட்டுமே போதும், அவருடைய ரட்சிப்பு மட்டுமே போதும், அவருடைய நித்திய வாழ்வு மட்டுமே போதும் என்ற வைராக்கியம் நமக்கு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன கூறுவார்? எனக்கு நீ மட்டும் போதும். என் மகளே, என் மகனே, நான் தினம் தினம் வந்து உன் வீட்டின் வாசலில் நின்று அதிகாலையில் கதவை தட்டிக்கொண்டு நிற்கிறேன். எனக்கு நீ வேண்டும், நீ இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று தட்டிக்கொண்டு நிற்கும் பொழுது நாம் கதவை திறக்க வேண்டும். அவரை அழைத்து நமக்கு ராஜாவாக வைத்து கொள்ள வேண்டும். அவர் பக்தி வைராக்கியத்தின் மூலம் நம்மை களிப்புடன் வைத்து கொள்வார், நம்மை தாழ்ச்சியடையாமல் பார்த்து கொள்வார். ஒரு பாடல் ஒன்று நினைவிற்கு வருகிறது. அந்த பாடலை நாம் தினம் தினம் பாடி நாம் இயேசுவுக்காக பக்தி வைராக்கியத்துடன் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரால் அளிக்கப்பட்டவர்கள். அந்த பாடல் என்ன கூறுகிறது? அழியும் என் கரங்களை கொண்டு அழியாத உம்முடைய ராஜ்யத்தை கட்ட என்னை தெரிந்து கொண்டேன், நான் ஒரு பைத்தியமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாத உன் வசனத்தை சொல்ல நீர் என்னை அழைத்திருக்கிறீர். ஆம், நான் ஒரு எத்தனாக இருந்தாலும் என்னை அழைத்திருக்கிறீர் என்று முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணித்து அவரிடத்தில் நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், இயேசுவின் மீது பக்தி வைராக்கியம், வேதத்தின் மீது பக்தி வைராக்கியம், ஆலயத்தின் மீது பக்தி வைராக்கியமாய் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம் மீது
வைராக்கியத்துடன் இருப்பார், வாஞ்சையுடன் இருப்பார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆழமான வசனங்களை கேட்டோம், ஆழமான சத்தியத்தை அறிந்து கொண்டோம். நாம் பக்தி வைராக்கியத்துடன் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, இப்பொழுது நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வந்து உம்மை வாஞ்சையோடு விண்ணப்பம் செய்கிறோம் கர்த்தாவே. மான்களானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது கர்த்தாவே. இவ்வுலகத்தில் நீர் மட்டும் எங்களுக்கு தேவை கர்த்தாவே. உம்மை மட்டும் நாங்கள் வாஞ்சையுடன் உம்மை நாங்கள் அண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. பேதுரு கூறினது போல யாரிடம் போவோம் கர்த்தாவே? உம்மிடத்தில் ஜீவ வசனங்கள் இருக்கின்றது. ஆம் கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கிறோம். மீது இருக்கிற எங்களுடைய வைராக்கியத்தை, எங்களுடைய வாஞ்சையை நீர் வர்த்திக்க பண்ணும் கர்த்தாவே. எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் பொழுது நாங்கள் பரிசுத்தம் அடைந்து உம்மை அதிகமாய் அண்டிக் கொள்ள உதவி புரியும் கர்த்தாவே. மேலும் கர்த்தாவே, சத்திய வசனங்களை எங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறீர். அதில் வாஞ்சியாயிருந்து உம்மை பற்றிய அன்பை, சுவிசேஷத்தை, ரட்சிப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு வாஞ்சையுடன் அறிவிக்க நீதாமே கிருபை புரியும் கர்த்தாவே. எங்களுக்கு தேவை உம்முடைய பரிசுத்த தேவாலயம். நாங்கள் உம்முடைய பரிசுத்த தேவாலயத்தை நேசிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நாங்கள் உற்சாகமாக உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை திதிக்க எங்களுக்கு கிருபை புரியும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மீது வைராக்கியமாயிரும், எங்கள் மீது அன்பாயிரும், எங்கள் மீது உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் பொழிந்தள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. Christ the royal master leads against the foe, forwarding to battle, see his banner go. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. At the sign of triumph, Satan's host doth flee. On then Christian soldiers on to victory. Hell's foundations quiver at the shout of praise. Brothers, lift your voices, loud your anthems raise. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. Like a mighty army moves the charge of God. Brothers, we are treading where the saints have trod. We are not divided, all one body we, one in hope and doctrine, one in charity. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. Onward, any people, join our happy throng. Blend with us your voices in the triumph song.
and honor unto Christ the King. This through countless ages, men and angels sing. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before.